ஹாய் குண்டு மேடம். என்ன சோபால உட்காந்துட்டு வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்குது? ஏட்டி நீயா? அது ஒன்றும் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு நேற்று இந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன் பத்துக்கா. சரி இன்னைக்கும் சொல்லி கொடுக்கணும்ல, நம்ம தொடர்ந்து சொல்லி கொடுத்தா தானே அதுவும் மண்டையில் கொஞ்சம் பதிவாகும். அதான் அன்னைக்கு என்ன சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏக்கா குண்டக்கா, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்லாம் உங்களுக்கு தெரியுமா? நிறைய அறிவு இருக்கும் போலயே உங்களுக்கு. சேட்டி எல்லாம் ஒரு சின்ன அனுபவம் தான். யாராவது பேசுறது கேட்போம். இந்த புக்கில் ஏதாவது படிச்சிருப்போம், பேப்பரில் இந்த வடை தின்னுட்டு இருக்கும் போதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை படித்து மண்டையில் ஏற்றுறது தான். நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். சரிக்கா, அப்ப என்னைய பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க பாப்போம். எனக்கு தெரியுதான்னு பாப்போம் பதில். சரி டி. எந்த விலங்குகளின் பால் மிகவும் விலை உயர்ந்தது? ஏக்கா இது ஈஸிக்கா, சிங்கம். பரவாயில்ல டி, உனக்கும் தெரிஞ்சிருக்குது. சரி எனக்கு தெரிஞ்ச கேள்வியெல்லாம் உனக்கு கேட்கேன். தெரிஞ்சிச்சுன்னா நீ ஒன்றா பதில் சொல்லு, சரியா? சரி அடுத்த கேள்வி. சந்திரனுக்கு மனிதர்களை அனுப்பிய உலகின் முதல் நாடு எது? அமெரிக்கா. தாமரை கோவில் எங்கே அமைந்துள்ளது சொல்லு பார்க்கலாம். ஏக்கா அது டெல்லியில தான் இருக்குது. கேட்குற எல்லா கேள்விக்கும் நல்லா அழகா பதில் சொல்றா. பரவாயில்லையே. இந்த குண்டாக்காவும் இந்த பர்பிள் கலர் முடியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க? நம்ம இல்லாத நேரம் நம்மளை பற்றி எதுவும் பேசிகிட்டு இருக்காவளோ என்னன்னு இதில் நின்று ஒட்டி கேட்டு பார்ப்போம். ஏக்கா நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க. கேள்வியா? இந்தியாவில் தங்கம் அதிகம் கிடைக்கும் மாநிலம் எது? ஏக்கா தங்கத்தை பத்தி மட்டும் பேசாதீங்கக்கா, தங்கம்னாலே நெஞ்செல்லாம் பதறுது. கேட்டு இது கேள்விதான் டி, பதில சொல்லு. அம்மா இங்கே என்ன நடக்குது? தங்கம் வெளின்னு ஏதோ பேச்சு போய்கிட்டு இருக்குது. வானிட்ட ஒன்றும் இல்லை, நம்ம குண்டாக்கா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கேன் அவ. சரி என்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச பதிலாக நான் சொல்கிறேன். என்ன அதான் சொல்லிக்கிட்டு இருக்காவ, அவைய கேட்குறாவ, நான் அவளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குண்டாக்கா, நம்ம பர்பிள் கலர் முடியாக்கா மட்டும் சொன்னா போதுமா, இல்லைன்னா நானும் தெரிஞ்ச பதில் சொல்லலாமா? கேட்டு இது பிள்ளைகளுக்கு தெரியறதுக்காக தான் நான் இங்கே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யாருனாலும் பதில் சொல்லலாம். கேட்டி நெட்ட, இப்போ இந்த அக்கா ஒரு கேள்வி கேட்டாவ, அந்த கேள்விக்கு நீயே பதில் சொல்லு. அந்த கேள்வி கேட்டோன்னே எனக்கு நெஞ்செல்லாம் பதறி கொலையெல்லாம் நடுங்கி போச்சு. போ. இந்தியாவில் தங்கம் அதிகம் கிடைக்கும் மாநிலம் எதுன்னு கேள்வி கேட்டேன். தங்கம்னு பதறிட்டோம் நம்ம பர்பிள் கலரு. அது ஒன்றும் இல்லை, தங்கம் அதிகமாக கிடைக்கிற மாநிலம் கர்நாடகா. சரி அடுத்து, மழை நீரை மட்டும் குடிக்கும் பறவை எது? எக்கோ சடக் பறவை. சே, இந்த நெட்டை நம்மளோட இன்டெலிஜென்ட்டாக இருக்குதுப்பா. நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேக்கோ. இது சடக் படக்குன்னு புதுசாக பறவை பேர்லாம் சொல்கிறா. அடுத்து, இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் ரயில் இயக்கப்பட்டது? சேக்கா அது நீங்கள் பிறந்த வருஷம் தானே, 1853ஆம் ஆண்டு. ஏட்டி உன்னை கொன்றுவேன், அது நான் பிறந்தது இல்லை, எங்கள் தாத்தா பிறந்தது. ஏக்கா அடுத்த கேள்வி நான் கேட்கேன். இந்த பிள்ளைகளெல்லாம் நல்ல ஒன்று நல்ல லேசுன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி தின்னுட்டாலேன்னு தெரியுமா? குர்குரே. குர்குரே அது தடை செய்யப்பட்டிருக்கு தெரியுமா ஒரு நாட்டில்? அது எந்த நாடுன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். என்ன நெட்ட இழுவ ஒரு மாதிரியா இருக்குது? ஆமாம், அதோட ஆன்சர் என்னன்னா இட்டாலி. இட்லியா? ஏக்கா அது இட்லி இல்லை, இத்தாலி. அடுத்து நான், உடலின் எந்த பகுதி வியர்க்காது? உதட்டு மேல வேர்க்காதம்மா, நீ நம்பணும், அத நீ நம்பணும். இந்தியாவின் முதல் குடிமகன் என்று அழைக்கப்படுறது யாரு? ஜனாதிபதி. மரத்திலேயே விளையும் மிகப்பெரிய பழம் எது? பலாப்பழம். இப்போ நான், உலகத்தில் மொத்தம் எத்தனை நாடுகள் உள்ளன? மொத்தம் 195 நாடுகள் உள்ளது. இந்திய பிரதமரின் மாதம் சம்பளம் எவ்வளவு? அதுவா, ஜஸ்ட் 2.8 lakhs. நெட்ட பெருசா சீன் போட்டுட்டு இருக்க, என்னமோ அவளுக்கு தான் இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி. நான் சொல்றேன் குண்டக்கா, 2.8 லட்சம். முட்டை யாருக்கெல்லாம் பிடிக்கும் இதில்? எனக்கும் பிடிக்கும். சரி இப்போ அதை பற்றி தான் கேள்வி. முட்டை உற்பத்தியில் உலகில் எந்த நாடு முதலிடம் வகிக்கிறது? சீனா. சீனா நாட்டில் தான் முட்டை ரொம்ப அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்து
நாய்கள் இல்லாத நாடு எந்த நாடு? நாய் இல்லாத நாடுலாம் இருக்குதா? பரவாயில்லையே, நம்ம இந்தியாவிலையும் நாய் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். வெறி நாய்வெல்லாம் கடிச்சு பல பிள்ளைகளே இறந்து போகுதான். நாய் இல்லாத நாடு ஆன்சர் நெதர்லாந்து. அந்த ஊரில் தான் நாயே இருக்காதான்.